ஹாய் நண்பா நண்பி, இன்னைக்கு நாம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா லக்ஷயா, ராகவ் சுவால், தான்யா, அபிஷேக் சௌகான், ஆஷிஷ் வித்யார்த்தி நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கில் மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% ட்ரெயினில் தாங்க காட்டுவாங்க. இங்கே நம்ம படத்தோட ஹீரோ அம்ரித்தும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு விரேஷும் பார்த்தீங்கன்னா ஆர்மியில் ஒரு கமாண்டராக இருப்பாங்க. இங்கே விரேஷும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணுக்கு ராஞ்சியில் என்கேஜ்மெண்ட் நடக்க போகிற விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடலான்னு வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம தூலிகாவுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடும். அதே நேரங்க அம்ரித்தும் தூலிகாவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறதுனால இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுமாதிரி படத்தில் நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு ஓனராக இருப்பாங்க. அதே நேரம் தூலிகாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அம்ரித்துக்கிட்ட அவங்க ராஞ்சிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் ஃபேமிலியாக போகிற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதும் நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெயினில் வந்திருப்பாங்க. அப்புறம் என்ன ரெண்டு பேருமே பார்த்துக்கிறது பேசிக்கிறதுன்னு சந்தோஷமாக போயிட்டு இருக்க சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளக்கார கும்பலும் பார்த்தீங்கன்னா ஏசியோட 4 கோச்சையும் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சது மட்டும் இல்லை, ஜாமரையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதனால எந்த ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. கும்பலோட வேலையை பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறணும், அரை மணி நேரத்துக்குள்ள என்னெல்லாம் ஆட்டையை போட முடியுமோ அதெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போகிற வேலை தான் இவங்களோட வேலையே. அதே மாதிரி ஆட்டையை போடணும்னு நினைக்க வில்லனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. நம்ம வில்லனுக்கு தெரியாது இல்லையா நம்ம ஹீரோ இதே கோச்சில் தான் இருக்காங்கன்னு. நம்ம ஹீரோக்கும் விஷயம் தெரிய வர நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா மாசம் அந்த கும்பலை பிடிச்சி ஆகணும்னு களம் இறங்குவாங்க. அப்படிங்க ஆக்ஷன் சீன் போயிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணும் பார்த்தீங்கன்னா கொள்ளக்கார கும்பல் கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. இதுலேருந்து நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு அப்புறம் அவங்க லவ் பண்ணுற பொண்ணை காப்பாற்றினாங்களா இல்லையாங்கிறதான் படத்தோட கதையேங்க. இந்த படத்தோட ஹீரோ லக்ஷயாவோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா வேற லெவல், சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருந்தாங்க. அதே மாதிரி படத்தில் நடித்த நம்ம ஹீரோயின் தானியாவாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அபிஷேக் சௌகான் ஆகட்டும், ரெண்டு பேரோட நடிப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட வில்லன் பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் வித்யார்த்தி, அவங்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஹிந்தி படத்துலலாம் மோஸ்ட்லி அவங்க தான் வில்லனாக இருப்பாங்க. அப்போல்லாம் அவங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் என்னவோ அவ்வளவா நடிப்பு இல்லை. ஆனால் இந்த படத்தில் இன்னொரு வில்லனான ராகவ் ஜுவாலோட நடிப்பு சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் படம் போரிங்கே இல்லாமல் போச்சுங்க. உட்காந்து படத்தை பார்க்குற நமக்கே அடுத்தது என்ன நடக்கும்னு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்தை இயக்குனர் நிக்கில் நாகேஷ் பட் பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் தரமான படத்தை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுவரை இந்த படத்தை பார்த்தவங்க பார்க்காதவங்க படம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.